வெல்கம் பேக் டு மருமகள் vlog. இன்னைக்கு ஒரு ஸ்கீம் பார்க்கலாங்க. சேவிங்ஸ் ஸ்கீம் என்ன அப்படின்னா பிபிஎஃப் அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. ஸோ இந்த ஸ்கீமை யார் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுனால 100% செக்யூர் அண்ட் சேஃப்டியாகவும் நமக்கு இருக்கும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அக்கௌண்ட்டை எங்கே ஓப்பன் பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நேஷனலைஸ்டு பேங்க்கில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ண முடியுமானா கம்பல்சரி ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ண முடியாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். என்ஆர்ஏயாக இருக்கும் அப்படின்னா நம்மளால் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ அக்கௌண்ட்டை பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்டை பண்ண முடியுமா? முடியாது. ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். அதுதான் ஒன்லி ஒன் பிஎஃப் அக்கௌண்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஃபார்ம், அது யூஷுவல் எல்லாத்துக்கும் தெரியும். ஓப்பனிங் ஃபார்ம் கொடுப்போம். ஸோ ஆதார் கார்டு இல்லைன்னா பேனு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் இதுதான் உங்களுக்கு. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அமௌண்ட்டை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா மினிமமாக இந்த அக்கௌண்ட்டில் 500 பண்ணலாம். மேக்ஸிமமாக 1.5 லட்சம் வரைக்கும் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு பர் ஆனம். இப்போது இது அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி டென்யூர் பீரியட் எவ்வளோ காலத்துக்கு இந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட பீரியட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க முடியுமா அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 வருஷம் ஒரு பிளான் பண்ணி நீங்கள் போட்டிருக்கீங்க. எனக்கு அந்த டைமில் 15 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது தேவைப்படலை, இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்டட் பீரியட் 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 20 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இதில் அமௌண்ட்டை சேவ் பண்ணி இதோட பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேட் உங்களுக்கு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கவர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 7.1, விச் மீன்ஸ் இது வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இதுக்கெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 7.1 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் கொடுக்குறாங்க. இது வந்து அதுவும் இல்லாமல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லாருமே இந்த மேக்ஸிமம் ஆஃப் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. டேக்ஸ் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பே பண்ணுற அந்த 1.5 லட்சத்துக்கு 80C செக்ஷன் 80Cயில் நம்மளுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் ஆகிடுது. அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதில்ல. இப்போ இதோட பேமெண்ட் ஆஃப் மெத்தடு, இப்போ பணம் நம்ம எப்படி பே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் ஸ்டார்டிங் 5th உங்களோட அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அந்த மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ண உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். ஏன்னா 5th இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் எவ்ரி மந்த் 5th மந்த்லி பே பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா 5th எவ்ரி மந்த் பே பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ மந்த்லி இல்லை, ஒரே ஒரு டேர்மாக 1.5 லட்சத்தையும் பே பண்ண முடியுமானா பண்ணிக்கலாம். இல்லை 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறோம், அதுலேருந்து ஏதோ ஒரு ப்ராஃபிட் வருது, அந்த மாதிரி 3 months 6 months 9 months ஒன்ஸ் பே பண்ணலாமா அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லை ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி 12 இன்ஸ்டால்மெண்ட்டாக இயர்லிக்கு நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் பண்ணிக்கலாம். இதுதான் பேமெண்ட் மெத்தடுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம லோன் எடுக்க முடியுமா, லோன் கிடைக்குமா அப்படின்னா இருக்குது. 25% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நம்ம கட்டியிருக்கிறதுல 25% ஆஃப் அமௌண்ட்டை நம்ம லோனாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பீரியட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 36 monthsக்குள்ளே நம்ம ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்கேஸ் அப்படி மிஸ் ஆகுது, அதுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வாங்கியிருக்கிற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துக்க முடியுமா அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்படி எடுக்கணுன்னா கம்பல்சரி 6 வருஷம் ஆயிருக்கணும். இந்த சேவிங் ஸ்கீம் வந்து கம்ப்ளீட்டாக முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம். இன்கேஸ் இடையிலையே நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வித்ட்ரால் பண்ண அலோவ் பண்ணுறாங்க.
இப்படி பண்ணும்போது என்ன ஒரு டிஃபால்ட் ஆகும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி வித்ட்ரால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபார்ம் 3 அண்ட் ஃபார்ம் சி அப்படிங்கிறத நம்ம அவங்க கொடுக்கணும். இந்த ஃபார்ம் 3 அண்ட் சியில் நம்மளோட டீட்டெயில்ஸ், நம்ம எப்படி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்மளோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் இந்த ஃபார்ம் 3 அண்ட் சியில். இதை நம்ம கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அக்கௌண்டிங் ஓப்பன் தெரிஞ்சிருச்சு, அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, அது கிடைக்க போகுது அப்படிங்கிற சின்ன கால்குலேஷன்ஸ் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ மினிமம் ஒரு 1000 வச்சுக்கலாமே. 1000 அப்படின்னா இயர்லி நம்ம பே பண்ணுறோம் ஒரு 12,000 பே பண்ணியிருப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அட் ப்ரெசண்ட்டுக்கு 7.1 2024 பர் ஆனம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கட்டின பணம் மட்டுமே 1,80,000 உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் பாருங்கள், 1,45,457 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருது. எப்படின்னு இப்போ இதுவே அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் 5 வருஷத்துக்கு அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அந்த 5 வருஷத்துக்கு நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே பீரியடை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அமௌண்ட்டை நம்ம அப்படியே சேவிங்கில் விட போகிறோம். அப்படி விட்டால் 20 வருஷம் கழித்து உங்களோட அக்கௌண்ட்டில் 5,32,663 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு மட்டும் நம்ம 5 வருஷத்துக்கு 2,07,206 நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கிது. ஏன் இவ்வளோ நல்ல பெனிஃபிட் அப்படின்னா, இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னேன் இல்லையா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதவே எடுத்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் 12,000 பர் ஆனம்க்கு 7.1. அப்போ ஒரு மாதத்துக்கு 462 வச்சுக்கலாம், ஒரு அப்ராக்சிமேட் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அடுத்த மாதம் நீங்கள் இதை பே பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ அந்த 462 வந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு சேர்த்து வட்டி போட போகிறாங்க. அதுதாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்மளுக்கு கிடைக்கிது, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதுவே மேக்ஸிமம் ஆஃப் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, மந்த்லி ஒரு 12,500 வச்சுக்கலாம். அப்போ வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணியிருப்போம்? மேக்ஸிமம் ஆஃப் அமௌண்ட் 1.5 லட்சம் வச்சுருக்கோம். இப்போ இந்த 1.5 லட்சத்துக்கு 7.1 பர் ஆனம் அப்படின்னா, நீங்கள் கட்டின பணம் மட்டும் 22,50,000 நம்ம கட்டியிருப்போம். உங்களுக்கு வந்திருக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பாருங்கள், 15 வருஷம் கழிச்சு 18,18,209 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அப்போ டோட்டலாக 15 வருஷம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அக்கௌண்ட்டில் அப்படின்னா, 40,68,209 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்படின்னா 66,58,258 இருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணுற பீரியட்க்கு மட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். நீங்கள் அமௌண்ட் பே பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி அமௌண்ட்டை சேவிங்கில் இருக்க விட போகிறோம். அப்படின்னா 25,90,079 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணும்போது அந்த 5 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பற்றி டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் மிஸ்டேக்ஸ் கரெக்ஷன்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மித்தவங்களுக்கு அது